படுநாசத்தை ஏற்படுத்தி இந்த தென்பாண்டி மண்டலத்தின் கடலோர பகுதி மக்களை அழிக்கக்கூடிய ஆபத்தை தரக்கூடியது என்பதால் வருமுன் காப்பதுதான் அறிவுடைமை என்ற உணர்வோடு அணுமின் நிலையத்தை தொடங்கக்கூடாது, அதை இங்கே இயக்குகின்ற வேலையில் ஈடுபடக்கூடாது என்ற தொலைநோக்கோடு இங்கு வாழுகிற இடிந்தகரை, கூடங்குளம், சுற்று கிராமங்களிலே வாழுகிற லட்சக்கணக்கான மக்களின் எதிர்ப்பின் பிரதிபலிப்பாகத்தான் இங்கே அணுசக்தி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் சகோதரர் உதயகுமார் போன்ற தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள் சார்பில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. இதே இடத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதி நான் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமையக்கூடாது என்று உண்ணாவிரதம் இருந்தவர்கள் மத்தியிலே உரையாற்றிவிட்டு சென்றேன். அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை. தாய்மார்கள், சகோதரிகள் பட்டினி போர் நடத்தினார்கள். அதிலும் 12 நாள் 127 பேர், அதில் பலர் சகோதரிகள், கன்னியாஸ்திரிகள், மாற்றுத்திறனாளிகள் தங்களை வரித்துக் கொண்டு உயிர் போவதானாலும் கவலை இல்லை என்று இருந்தார்கள். கட்டாயப்படுத்தி சில பேர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போய் சேர்க்கப்பட்டார்கள். இப்படி கொந்தளித்த மக்கள், மீனவ மக்கள் தங்களுக்காக போராடவில்லை, அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடுகிறார்கள். நான் இந்த உண்ணாவிரதத்தை இங்கே நடத்த முடிவெடுத்து வந்ததற்கே அடிப்படை காரணம், இப்படி தங்களை வரித்துக் கொண்டு இந்த தென்தமிழ் நாட்டை காப்பாற்ற துடிக்கிற மக்களை களங்கப்படுத்த சில அக்கறை உள்ள வஞ்சக சக்திகள் மத்திய அரசின் தூண்டுதலால் அவர்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தி விஷத்தை கக்குகிறார்களே என்பதனால் தான் நியாயத்துக்கு போராடுகிற மக்களுக்கு தோள் கொடுக்க வேண்டியது என் கடமை என்ற உணர்வோடுதான் இந்த உண்ணாவிரதத்தை நான் இன்றைக்கு ஈடுபட வந்திருக்கிறேன். உங்கள் கட்சி கொடியை எங்கேயும் பார்க்க முடியாது. தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன் உதயகுமாரிடத்தில், கட்சிக்கு விளம்பரம் தேட வைகோ வரவில்லை. தமிழர்களுக்கு எங்கே துன்பம் என்றாலும் வைகோ எங்கே போய் போராடுவார். எந்த சத்தமும் போடக்கூடாது. இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது கட்சி கூட்டம் அல்ல. ஒரு கொடி எங்க கட்சி கொடி இங்க இருக்காது. இப்பொழுது கூட எங்க தோழர்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தப்பித்தவர் என்னை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனால மற்றவங்க பேசிட்டு எங்க கட்சியில யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். எங்க நோக்கம் ரொம்ப தூய்மையானது. இந்த மக்களை களங்கப்படுத்தி, இப்பொழுது நம்முடைய கத்தோலிக்க பாதிரியார் சொன்னாரே, சாப்பாட்டுக்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் உண்ணாவிரதம் இருக்கு என்று சொல்லுகிற நாக்கு அழுகி போகும், எழுதுகிற கை அழுகி போகும். வாழ்நாளெல்லாம் கடலோடு போராடுகிற இந்த மக்கள் சூறைக்காற்றுக்கும் சுறாமீனுக்கும் அஞ்சாது வாழ்விய போராட்ட களமாக இருக்கக்கூடிய என் உயிரான இந்த மக்கள் இந்த பகுதி அழிஞ்சு போயிருமே என்பதற்காக போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தின் நோக்கம் தூய்மையானது. இது அந்நிய நாட்டு சக்திகளினுடைய தூண்டுதலில் நடக்கிறது என்று என்ன தைரியம் இருந்தால் அணுசக்தி கழகத்தின் தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி சொல்வார். அவர் வரம்பை மீறி சொல்லுகிறார். அந்நிய நாட்டு சக்திகளுக்கு ஏஜென்ட்கள் என்றால் துரோகிகள் என்ற அர்த்தம். இப்படி ஒரு அதிகாரியை சொல்ல வைத்திருக்கிறது மத்திய அரசு. நான் குற்றஞ்சாட்ட முடியும். மத்திய அரசு இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு செய்த துரோகத்தை, காலத்தின் அருமையை கருதி நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. கிறிஸ்தவ பாதிரிமார்களின் தூண்டுதலில் நடக்கிறது என்று விஷத்தை கக்குகிறார்கள் சில ஏடுகளில். நியாயத்தை சொன்னால் பாதிரிமார்கள் சொன்னார்கள் தூண்டி விடுவதாக அர்த்தமா? இங்கே எல்லா மதத்தினரும் இருக்கிறார்கள். தலைமை தாங்கிற உதயகுமார் இஸ் நாட் எ கிறிஸ்டியன்.
ஏஸ் எ ஹிந்து. நான் ஜாதி பேசுறவன்ல, சாதிக்கல அப்பாற்பட்ட பெரியாரினுடைய வார்ப்பு நான். இதை கொச்சப்படுத்த நினைத்து பல பேர் புறப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மக்கள் எதிர்காலம் அழிஞ்சு போயிருமேன்னு போராடுறாங்க. மத்திய அரசினுடைய ஏற்பாட்டின் பேரில் அணுசக்தி கமிஷனுடைய தலைவர் பானர்ஜியும் ஜெயினும் பெரிய ஆபத்து வந்துடும், இது ஏங்காட்டி பராமரிக்கணும் என்றெல்லாம் கொச்சைப்படுத்துகிற வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முறியடிக்கப்படும். ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு நல்ல சம்பளம் வாங்கின அதிகாரி, நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், என் பிள்ளைக்கு நோய் வரல, எனக்கு நோய் வரலன்னு சொல்ற அதிகாரி ஆபத்து வர்றப்ப இருக்க போறாரா? குடியிருக்க போறாரா? இங்க இருக்கிற நான் இங்க குடியிருக்க போறதில்ல. இந்த மக்கள் இங்க 30 கால் தொலைவுக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள், எல்லா ஜாதியை சேர்ந்த மக்கள், அவர்கள் அழிந்து போவார்கள். புகிசிமாவில் என்ன நடந்தது? உலகத்தின் தலை சிறந்த தொழில்நுட்பம் கொண்ட நாடு ஜப்பான். அவனை விட தொழில்நுட்பம் கொண்டவன் அமெரிக்காவே கிடையாது. பூகம்பம் வந்தா 75 மாடி கட்டடம் நாணல் மாதிரி வளைஞ்சு நிமிருது. அங்க அவன் டெக்னாலஜி. அங்கே புகிசிமாவிலே சுனாமி தாக்கிய போது 10,000 பேர் அப்பவே செத்து போறாங்க. 3.5 லட்சம் பேர் எல்லாம் இழந்து, வாழ்வுரிமை இழந்து, எல்லாம் வீடு வாசல் இழந்து போயிட்டாங்க. இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி CNN இன்டர்நேஷனலே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் எங்கெல்லாம் கேடு நடக்கிறதோ அங்கே போய் உடனடியாக செய்தியை சேகரித்து அனுப்புகின்ற அவர் அந்த செய்தியை தருவப்பட்ட ருவாண்டாவில், பெய்ரூட்ல, பெர்லின்ல நடந்தப்ப எல்லாம் போனவர் ஜிம் கிளன்சி. அவர்